பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு எதிரான போராட்டம் 900வது நாளை எட்டிய நிலையில் கலைஞர் நினைவிடம் நோக்கி புறப்பட்ட போராட்டக் குழுவினர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு எங்கு செல்ல இருக்கிறார்கள்? பொதுமக்களின் திட்டம் என்ன? காவல்துறையின் திட்டம் என்ன? வட்டார பகுதிகளில் சென்னையை அடுத்து மிகப்பெரிய விமான நிலையம் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு மத்திய மாநில அரசுகள் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த பசுமை விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்து அதற்கான நில எடுப்பு பணிகளை தமிழ்நாடு முதலீட்டுக் கழகம் வெளியிட்டு தற்போது முதலீடு நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் இந்த ஏகனாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள 13 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடாது, தங்களுடைய விளைநிலங்கள் குடியிருப்பு எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மற்றும் நீர்நிலைகள் உள்ளிட்டவை பாதிக்கப்படும், அழிக்கப்படும். அதன் காரணமாக இந்த பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என போராட்டங்களை போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டமானது 900வது நாளை எட்டி இருக்கிறது. இன்று 900வது நாள். இதனையொட்டி இந்த பசுமை வெளி விமான நிலையத்தை எதிர்ப்பு போராட்ட குழுவினர் இந்த விவசாயத்தை காத்தவரும் தமிழக மக்களுக்கு இந்த விவசாய நிலம் கொடுத்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞருடைய நினைவிடத்திலே தங்களுடைய கோரிக்கை மனுவை விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்ற கோரிக்கை மனுவை வைத்து வணங்கி அந்த அடையாள போராட்டத்தை துவக்குவதற்காக இந்த ஏகனாபுரம் கிராமத்தில் இருந்து இன்று புறப்படுவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையிலே அந்த பகுதிக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலையிலிருந்து புறப்பட போராட்ட குழுவினர் கிட்டத்தட்ட ஒரு 31 பேரை அந்த போராட்ட குழுவினரை இந்த போலீசார் தடுத்து நிறுத்தி இந்த போராட்டத்திற்கு கலைஞர் நினைவிடத்தில் செல்லும் போராட்டத்திற்கு செல்லக்கூடாது என தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 13 கிராம மக்களும் தொடர்ந்து இந்த போராட்டங்களை கையெழுத்து வருகிறார்கள். இன்று 900வது நாள் என்பதனால் அந்த போராட்டத்தை அனைத்து தரப்பினருக்குமே மத்திய மாநில அரசுகளை கவனத்தில் இருக்கக்கூடிய வகையில அந்த போராட்டமானது நடைபெறும் என்று தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். இதுதான் தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தினராஜ்.